பட்டாவில் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கவும் புதிய உரிமையாளர்களின் பெயரை சேர்க்கவும் இணையதளம் மூலமா விண்ணப்பிக்கலான்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல கிராமம் முதல் நகரபுறங்கள் வர பல வகையான நில ஆவணங்கள் கணினிப்படுத்தப்பட்டு இணையத்துல பராமரிக்கப்பட்டு வருது. குறிப்பா நில உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில பல்வேறு இணையவழி சேவைகளும் வழங்கப்பட்டு வருதுன்னு சொல்லலாம். அந்த வகையில இப்போ நில நிர்வாக ஆணையர் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதாவது இனி நிலம், பட்டா தொடர்பான தகவலை இணையதளம் மற்றும் இ சேவை மையம் மூலமா பதிவிறக்கம் செய்து கொள்ளலான்னு அறிவிச்சிருக்காரு. அதன்படி e-service.tn.government.in என்ற இணையதளத்தை பயன்படுத்தி கிராமம் மற்றும் நகரம் நில ஆவணங்களோட பட்டா, சிட்டா, பதிவேடு, புலப்படம் ஆகியவற்றை பதிவிறக்கம் செய்து கொள்ளலான்னு கூறப்படுது. அதேபோல நகர்ப்புற நில அளவை பதிவேட்டு எண் மற்றும் எல்லை வரைபடம் உள்ளிட்டவையும் டவுன்லோட் செய்து கொள்ளலான்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பல பட்டாவில இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமலும் புதிய உரிமையாளர்களோட பெயர்கள் இணைக்கப்படாமலும் இருந்துட்டு வருது. அதனால இனி இறந்தவரின் பெயர்களை நீக்கவும் புதிய உரிமையாளர்களோட பெயர்களை சேர்க்கவும் இணையதளம் மூலம் அல்லது இ சேவை மையங்கள்ல விண்ணப்பிக்கலான்னு நில நிர்வாக ஆணையர் அறிவிச்சிருக்காரு. மேலும் இணையதளம் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்களை வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பரிசீலித்து ஆணை பிறப்பிக்க வட்டாட்சியர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கவும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நில நிர்வாக ஆணையர் உத்தரவிட்டிருக்காரு.